ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் கொடுத்துருங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே. இன்பம் துன்பம் இரண்டும் இருந்தால் மட்டுமே வாழும் வாழ்க்கை பயணப்படும். இனிப்பும் கசப்புமாக. கசப்பு அதிகமானால் லேசாக அதில் இனிப்பு சேர்த்து குழம்பு வைத்தால் ருசிக்கும். உடலில் சர்க்கரை அளவு கூடிவிட்டாலும் பாவற்காய் ஓரளவிற்கு கட்டுப்படுத்தும். இதேபோல் ஒன்றுக்கு ஒன்றே இன்றியமையாத ஒன்றாகவும் ஆனதே உலக நியதி. மண்ணில் வந்த நிலவாய் நீ. அத்தியாயம் 10. முல்லை செவந்தியின் கையை இழுத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றிட, ஹேய் நில்லுடி, நான் இந்த வீட்டில் இருந்து போய் 4 மாதம் இருக்குமா, அதுக்குள்ளே வீட்டை இப்படி மாற்றி வச்சுருக்க, என்னமோ நம்ம வீட்டையே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது என்றாள் செவந்தி. ஏங்கா நல்லா இல்லையா, சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரியும் சமைச்சிடலாம் என்றாள் முல்லை. அடியே நீ வேற, எம்புட்டு அழகாக இருக்குது தெரியுமா, ஏன் கண்ணவே என்னால் நம்ப முடியலன்னா பாரேன் என்று செவந்தி சொல்ல, அக்கா இது எப்போ இருந்து, கல்யாணம் ஆகி 4 மாதத்துக்குள்ளே நான் வேற ஆயிட்டேனா என பொய்யாக கோபம் கொள்ள கதிரவன் வாய் விட்டு சிரித்துவிட, செவந்தியோ உனக்கு எப்பவும் இந்த வாய் தான் என முல்லையின் தோளில் செல்லமாக ஒரு அடி போட்டவள் வாசற்படியில் நின்றபடி வீட்டின் முன்னால் இருந்த பூச்செடிகளை மீண்டும் ஒரு முறை பார்த்து ரசித்தாள் செவந்தி. மச்சான், நீங்கள் இங்கே அக்கா கூட ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்க, இதோ வந்துடுறேன் என அவர்கள் இருவரையும் வாசலில் நிற்க வைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்றவள் கையில் ஆரத்தியுடன் வந்தாள் முல்லை. அதை பார்த்த செவந்தி, என்னடி இதெல்லாம் என்றால் தன் கணவனை ஓர கண்ணால் பார்த்தபடியே. மோச் பேசப்படாது என்றவள் ஆரத்தி அவர்கள் இருவருக்கும் சுற்றிவிட்டு வீட்டிற்குள் போக சொல்லிவிட்டு வெளியில் சென்று கொட்டிவிட்டு வந்தவள் பார்த்தது தன் அம்மாவுடன் பேசிக்கொண்டிருந்த அக்கா மச்சானை தான். வீட்டிற்குள்ளும் பல மாறுதல்களை ஏற்படுத்தி இருந்தாள் முல்லை. அதுவும் நன்றாக இருக்க முல்லை வந்ததும் செவந்தி சென்று அவளை இறுக கட்டி கொண்டவள், ரொம்ப நல்லா இருக்கும்ல, அம்மாவை பார்க்கும்போதே தெரியுது அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு. உங்ககிட்ட என்னமோ இருக்குடி, எல்லாரையும் ஒன்றால் மட்டும்தான் சந்தோஷமாக வச்சுக்க முடியுது என்றாள் செவந்தி. அது இருக்கட்டும், முதல்ல பொசுக்குன்னு என்னை கட்டிக்கிட்டா மச்சான் மனசு வருத்தப்படாது பாரு, இப்போவே என்னை தான் மறைச்சி பார்த்துட்ருக்காக என்றாள் விளையாட்டாக. அங்கு இவர்கள் மூவரின் சிரிப்பு சத்தமும் கேட்க ஹம்சாவின் கண்களில் நீர் துளிர்த்தது. இதையெல்லாம் பார்க்க அந்த மனுஷனுக்கு தேன் கொடுத்து வைக்கலை, உன் பிள்ளைய செச்சு புட்டாளுக, நீங்கள் இங்கே எங்கள் கூடவே இருந்து தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும் என அடுக்கலைக்குள் இருந்தபடியே வழிந்த கண்ணீரை புடவை முந்தானையால் துடைத்து விட்டு கொண்டவர் 2 டம்ளரில் மோரை எடுத்து சென்றார் செவந்தி கதிரவன் இருவருக்கும் குடிப்பதற்காக. அதே நேரம் முல்லையோ, மச்சான் கல்யாணம் முடித்த கையோடு மறு வீட்டுக்கு கூட வரலை, நீங்கள் அத்தை மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அடுத்து வேலைன்னு தட்டி கழிச்சிட்டீங்க, இப்போ தான் எங்கள் கண்ணிலேயே அக்காவை காட்டியிருக்கீங்க, இப்போயாவது எங்கள் கூட இருப்பீங்க தானே 2 பேரும் என்று கேட்டாள் முல்லை கதிரவனிடம். மூவருமே பார்த்தனரே அவள் கண்களில் மின்னிய ஆசையை. இவள் ஒருத்திக்காக தானே கதிரவனின் தாய் தந்தையர் தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னதாகவே இவர்களை அனுப்பியிருந்தனர். தீபாவளி முடிஞ்ச பிறகு அடுத்து 2 நாள் இங்கே தான் முல்ல, அத்தை மாமா சொல்லி தான் விட்டுருக்காக உன் கூடவே இங்கே தான் இருக்கணும்னு, அவங்களால தான் வர முடியலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க என்றாள் செவந்தி. அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் என கதிரவனிடம் மனதின் சந்தோஷத்தை நீர் நிறைந்த கண்களை மறைத்தபடி சொன்னாள் முல்லை. உன்னை பார்க்கும்போது தான் எனக்கு இப்படி தங்கச்சியோ தம்பியோ இல்லையோன்னு வருத்தமாக இருக்குது என்றான் கதிரவன். இப்போ என்ன மச்சான், ஏற்கனவே அக்காவுக்கு புள்ள மாதிரின்னு சொல்லிட்டு இருப்பா என்ன, இப்போ அடுத்து உங்களுக்கு நான் தங்கச்சியா தம்பியா இருக்கிறதோட உங்களுக்கு ஒரு மூத்த பொண்ணாகவும் இருந்துட்டு போகிறேன், இனி எனக்கு அப்பா ஸ்தானத்துலேருந்து நீங்கள் தான் எல்லாம் செய்யணும், என்னக்கா சரிதானே என்றாள் முல்லை. இப்போ தானே புரியுது உன் அக்கா உன் கூட பேசணும்னு இங்கே வரணும்னு ஏன் ஆசைப்படுறான்னு, இப்படி ஒரு வாயாடி மூத்த பொண்ணு அவளுக்கு இருக்குன்னு தெரியாமல் போச்சே என்றவன். ஆமாண்டா, இவ்வளோ பேசுகிற நீ அப்புறம் ஏன் செவந்திக்கிட்ட அடிக்கடி ஃபோன் போட்டு பேச மாட்டேங்கிற, வாரத்துக்கு ஒரு முறை தான் பேசுகிற, அதுவும் பேசுகிற 1/4 மணி நேரத்தில் 10 நிமிஷம் ஏன் அப்பா அம்மா கூட தான் பேசுகிற என்றான் கதிரவன். இது எப்படி மச்சா உங்களுக்கு தெரியும் என்று கேட்டாள் முல்லை கதிரவனிடம். அதை ஏன் கேட்குறடா, நீ அந்த வாரம் அவகிட்ட 10 நிமிஷம் பேசினதை அடுத்து பேசுகிற வரைக்கும் ஓன் புராணந்தேன் என கதிரவன் சொல்ல செவந்தி சிரித்தே விட்டாள். மச்சான், நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு புராணமா, அடிக்கடி பேசுனா பேச்சுவார்த்தை வேணுன்னா நீண்டுக்கிட்டே போகும், ஆனால் இந்த மாதிரி அடுத்து நம்ம பேசுகிற வரைக்கும் ஏற்கனவே பேசுனதை நினச்சி சொல்லி சந்தோஷப்படுறது நாம் அப்பப்போ பேசுகிறத விட பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மச்சான்
என முல்லை சொல்ல, அதுவும் சரிதான் என மூவருமே சிரிக்க அந்த வீடே சிரிப்பு சத்தத்தில் நிறைந்திருக்க அம்சாவின் மனமும் நிறைவாய் இருந்தது. அதன் பின்னர் வீட்டின் பின்னே உள்ள காய்கறி தோட்டத்தினை காட்டினாள் முல்லை இருவருக்கும். செவ்வந்தி அசந்து போய் பார்க்க கதிரவன் ரசனையுடன் அனைத்தையும் பார்த்து ரசித்தவன். நீர்ப்பாசனத்திற்காக 3 இடத்தில் போர் போட்டு அனைத்து செடி கொடிகளுக்கும் வாழை என அனைத்திற்கும் சொட்டு நீர்ப்பாசன முறையில் வசதி செய்ததையும் கவனித்தவன் முல்லையை வெளிப்படையாக பாராட்டினான் கதிரவன். வரும் பொழுதே செவ்வந்தி கதிரவனிடம் சொல்லி பட்டாசு வாங்கி வந்திருந்தார். அன்றைய நாள் இரவு மூவருமே விழித்திருந்து பல கதைகள் பேசிக்கொண்டிருக்க சரியாக மணி 12 அடைந்ததும் சாலையில் சென்று சரவெடியை கொளுத்துவிட்டு மூவரும் ஒருவருக்கொருவர் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்ந்த அதே நேரம் நீலவேணியும் கந்தசாமியும் வெடிச்சத்தத்தில் வெளியே வர அவர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி பின் இதனை எல்லாம் கண்ணார பார்த்து ரசித்து கொண்டிருந்த அம்சாவையும் முல்லை கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தம் கொடுத்து என வாழ்த்துக்கள் சொல்லி என சிறியவர்களின் மகிழ்ச்சியை தெரியப்படுத்தி கொண்டிருந்தனர். இவர்கள் இப்படி ஆர்ப்பாட்டமாய் சிரித்து கொண்டிருக்க இவர்களை கடந்து சென்ற அந்த பைக்கையும் கவனிக்கவில்லை எவரும். அதில் இருந்தவனையும் கவனிக்காமல் போனாள் முல்லை. பட்டாசு சொட்டு சொட்டு போடட்டுமா, மத்தாப்பு சேலை கட்டி ஆடட்டுமா, சித்தாட சிட்டு தானம்மா, பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா, மத்தாப்பு சேலை கட்டி ஆடட்டுமா, சித்தாட சிட்டு தானம்மா, தீவலிக்கு தீவலி என்ன தேய்ச்சி நீ குழி, என் பாட்டி சொன்ன வைத்தியம் கேட்டு வந்தேன் பைங்கிலி, ஹோய் பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா, மத்தாப்பு சேலை கட்டி ஆடட்டுமா, சித்தாட சிட்டு தானம்மா. ரத்தினத்தின் மொபைல் ஒலிக்க எடுத்தவன் காதில் அந்த புறம் சொன்ன செய்தியில், வாட் என்னடா சொல்கிற நசீர், என்னால் நம்பவே முடியலை என்றவனிடம் அந்த புறம் சொன்ன பதிலில், நான் பார்த்துக்கிறேன், நீ கவனமாறு ஓகே என்று அழைப்பை துண்டித்தவனின் முகம் கோபத்தில் இறுகி கண்கள் சிவந்து கைகளை இறுக மூடி அவனது கோபத்தை அடக்க முயற்சித்தவன் எப்பொழுது தூங்கினானோ. விடிகாலை 5 மணி அளவில் பட்டாசு டப் 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 என வெடிக்கும் சத்தத்தில் தான் கண் விழித்தான் ரத்தினம். அண்ணா ஹாப்பி தீபாவளி என்ற தங்கம் செண்பகம் குரலில்தான் கண் விழித்தான் ரத்தினம். அன்றைய பொழுது அனைவருக்கும் நன்றாகவே சென்றது. எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து சாப்பிட்டு விட்டு புதிய ஆடைகளை உடுத்தி பட்டாசு வெடிக்க என சந்தோஷமாக கடந்தது இரவு வரை. இரவு மணி 8 இருக்கும். ரத்தினத்தின் மொபைல் மீண்டும் ஒலிக்க அதில் ஒளிர்ந்த எண்ணெய் பார்க்கையில் இதழ் விரித்து சிரித்தானா? ஆம், சிரித்துதான் இருந்தான் ரத்தினம். பாரேன், வாயாடிக்கு இப்பயாச்சும் என் ஞாபகம் வந்துச்சே என காலை அட்டன் செய்து காதில் வைத்தவன் அப்படியே அதிர்ந்து எழுந்து நின்றே விட்டான். என்ன சொல்கிறீங்க, இதோ 10 நிமிஷம் அங்கே இருப்பேன் என சொன்னவன் என்ன வேகத்தில் சென்றானோ 5 நிமிடத்தில் முல்லையின் வீட்டை அடைந்திருந்தான் ரத்தினம். போகும்போதே அருகில் இருக்கும் ஸ்டேஷனுக்கும் தகவலை தெரிவித்திருந்தான். இவனது வண்டி சத்தம் கேட்டதுமே வாசலுக்கே ஓடி வந்துவிட்டார் அம்சவள்ளி. அவரது பின்னாலேயே கதிரவனும் செவந்தியும் வந்து நின்றனர். ஐயா ராசா, ரத்னா, என் பிள்ளைய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துரு சாமி என்று கதறி அழுதார் அம்சவள்ளி. அம்சாவை தோளோடு அணைத்து கொண்ட செவந்தியோ, மா அவளுக்கு ஒன்றும் ஆயிடாது, தைரியமா இருமா என்று சொன்னவளது குரலும் உடைந்து கரகரத்துதான் ஒலித்தது. ரத்தினமோ இவர்கள் இருவருக்கும் பின்னால் நின்றிருந்த கதிரவனை பார்த்தவன், என்ன நடந்துச்சு, எப்போ இருந்து காணோம், உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிச்சு என அடுத்தடுத்த கேள்வியை கேட்டான். அவன் மிகுந்த தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேள்வியை கேட்டுவிட்டாலும் மனமோ, எங்கே போன, உன்னை எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சே தீர்வேன், விட மாட்டேன், யாராக இருந்தாலும் சும்மா விடவே மாட்டேன், மலருமா கவலைப்படாமல் இரு, சீக்கிரமே உன்னை தேடி வந்துடுவேன் என அவனுக்கு அவனாகவே கேள்வியும் கேட்டு அவளுக்கு ஆறுதலும் சொல்லி, இப்படி அவனது உயிருக்கு உயிரானவளது நிலைமைக்கு காரணமானவர்களை வஞ்சித்தும் தான் எப்படியாவது வந்து விடுவேன் என அவனது உயிரானவளுக்கு ஆறுதல் சொன்னானா இல்லை இவனுக்கே ஆறுதல் சொல்லி கொண்டானா என்று தெரியாமல் தவித்த மனதினை அடக்கி கலங்க இருக்கும் கண்களை சாந்தப்படுத்தி வந்த கோபத்தை தனக்குள் அடக்கியவன் பற்களை கடித்து தாடை இறுக கை முஷ்டியை அடக்க இயலாதவனாய் விரல்களை இறுக மூடி பொறுமையை தேடி தனக்குள் கொண்டு வந்தவன் பார்வையை கூர்மையாக்கி செவிகளை கணேசன் சொல்லும் வார்த்தைகளை பொருட்டு உன்னிப்பாக கேட்க ஆரம்பித்தான் ரத்தினம்.
இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் வெளியே வச்சு பட்டாசு பொரிவான தரச்சக்கரை இதெல்லாம் போடலாமேன்ட்டு வாசகேட்டுக்கு வந்தோம். அத்தை உள்ளே தான் இருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் போட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் அத்தை என் மொபைல் அடிக்கிறதா சொல்லவும் நான் வீட்டுக்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் செவந்தி முள்ள 2 பேரும் தான் போட்டுட்டு இருந்தாங்க. நான் மொபைலில் பேசிகிட்டு இருக்கிறப்ப செவந்தி கிச்சனுக்குள்ளே வெளியே வந்து போயிட்டு இருந்தப்போ தான் நானும் பேசி முடிச்சுட்டு என்ன செவந்தி வந்துட்டேன்னு வேட்டு போடலையான்னு கேட்டேன். இல்லை, அது சின்ன மெழுகுவத்தியில் கரைஞ்சி போச்சு, அதான் வேறு மெழுகுவத்தி எடுக்க வந்ததாக சொன்னான். அப்படியே நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே வெளியே போய் பார்த்தா முல்லையை காணோம். நாங்கள் கூட அவள் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாளோன்ட்டு கீழே மாடியில் மொட்டை மாடியில் பாத்ரூம் எல்லா பக்கமும் தேடிட்டு இங்கே வீட்லேயும் ரோட்லேயும் 2 பக்கமும் என்னால் முடிஞ்ச வரையில் தேடிட்டு வந்தேன். ஆனால் முல்லையை காணோம் என்றான் கதிரவன். கொஞ்சம் மொபைலை கொடுங்க என கதிரவனின் மொபைலை வாங்கி பார்க்க இறுதியாக கால் அட்டன் பண்ணி பேசிய பொழுது மணி 7:20. இப்பொழுது மணி 8:30 ஆகப் போகிறதே. ஆக முல்லை காணாமல் போய் 1 மணி நேரம் ஆகப் போகிறது. இந்த நம்பர் என ரத்தினம் கேட்க என் அப்பாவோடது தான் என்றதும் ரத்தினமும் கவலைப்படாதீங்க, அத்தை முல்லையை கண்டுபிடிச்சிடலாம் என்றவனின் ஏயா என் பிள்ளைக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, அப்போவே என் பிள்ளைக்கு உதவியாக இருந்தீங்க, இப்போ தான் நீங்கள் போலீஸ் ஆகிட்டீங்கல்ல, எப்படியாச்சும் என் பிள்ளைய முழு என்றவர் வார்த்தையை முழுவதுமாக சொல்ல முடியாமல் கதறி அழுதவர், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுத்துரு ராசா, உனக்கு புண்ணியமாக கிடைக்க அந்த கடவுளை நித்தமும் வேண்டிக்கிறேன் என ரத்தினத்தின் 2 கைகளையும் தனது நெற்றியில் வைத்து கதறினார் அம்சவல்லி. பெற்ற மனம் அல்லவா, அதுவும் பெண் பிள்ளையாக இருக்க மனம் எத்தனையோ செய்திகள் தினமும் பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் கேள்விப்படும் செய்தியை கேட்கும் போதே பெண்களுக்கு ஏற்படும் அக்கிரமங்களை தாங்க முடியாமல் மனம் வலிக்கின்ற பொழுது, இப்பொழுது பெற்ற பெண்ணை காணவில்லை என்ற பொழுது கேள்விப்பட்ட செய்தி மனதிற்குள் வந்து போக பெற்ற வயிறு அதை தாங்க இயலாமல் வயிற்றினுள் ஏதேதோ எங்கெங்கோ சுழல்வது போல் நெஞ்சே அடைத்து போனாலும் தொண்டையோ தன்னையே கட்டுப்படுத்த இயலாமல் கதறி அழுது கொண்டிருந்தார் அம்சவல்லி. ஒவ்வொருவரும் பெண்ணுக்கு மனதளவிலோ உடலளவிலோ துன்புறுத்த எண்ண நினைக்கும் போதே அதேபோல் தன்னை பெற்றவருக்கு, தனது உடன் பிறந்த சகோதரிகளுக்கு, தன் மனைவிக்கு, தன் தோழிக்கு என நினைத்து பாருங்கள். நினைத்து பார்க்கவே மனம் வலிக்கின்றது அல்லவா? அதே போல்தானே ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பெண் குழந்தை என்றாலும் சரி, ஆண் குழந்தை என்றாலும் சரி, சொல்லியே வளர்க்க வேண்டும். பெண்ணாக இருந்தால் மற்றவர்களின் தவறான தீண்டுதலை சொல்லி வளர்ப்பதோடு உன்னை தொடும் உரிமை தாலி கட்டிய கணவன் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி வளர்க்க வேண்டும். ஆணோ பெண்ணோ ஒருவரை விரும்பலாம், ஏன் தொட்டு பேசினால்தான் காதலா? இது முதலில் சுகமான காதலாகி பின் சுமையாகி விடக்கூடாதல்லவா? ஓரிருவர் அவ்வாறு இருப்பதனால் உன்னதமான காதலின் மகத்துவம் பலரது கண்களுக்கு தவறாக தெரிய மனதால் அவர்கள் எதிர்க்கத்தானே செய்வார்கள். தொடுவதை விட கண்களால் பேசி காதல் செய்து பாருங்கள். அதிலும் காதல் உள்ளதென்று உணர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர் இவ்வுலகில். அதேபோல் ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் பெற்றோர் குழந்தையில் இருந்தே மிகவும் வற்புறுத்தாமல் வலியுறுத்தாமல் அன்பாக புரியும்படி ஒவ்வொரு பெண்களையும் சகோதரியாக தாயாக மனதில் எண்ணும்படி சொல்லி வளர்க்க வேண்டும். சரிங்க, எதையோ சொல்ல வந்து நான் என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நாம் எல்லோருமே நினைவால் எங்கெங்கோ போயிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போவோம். அம்சவல்லியின் கதறலை பொறுக்க இயலாமல் செவந்தி அவரை கட்டி அணைத்து அழ, கதிரவனோ அவர்களை ஒரு பார்வை பார்த்தவன் இப்பொழுது ரத்தினத்தை பார்க்க, அத்தை இங்கே பாருங்க என்ற ரத்தினத்தின் அழைப்பில் அழுது வடிந்த கண்களுடன் தலையை மட்டும் நிமித்தி ரத்தினத்தை பார்த்தார் அம்சா. நீங்கள் முதல்ல அழாமல் வருத்தப்படாமல் இருங்க, செவந்தி அத்தையை பார்த்துக்கோ, நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன் வரை போயிட்டு வரோம் என்று ரத்தினம் சொல்லவும், அம்மா வாங்க, சொல்கிறாங்கல்ல நிச்சயமாக நம்ம முள்ளையை கண்டுபிடிச்சிடலாம் என செவந்தியும் அம்சாவை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நடக்க, சரி வாங்க போகலாம் என்றவன், ஆமாம் அண்ணா அவங்க பேர் என ரத்தினம் கேட்கவும், மறந்துட்டேன் பாருங்க, என் பேர் கதிரவன் என செவந்தியின் கணவன் ரத்தினத்திடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள, சரி வாங்க நான் போகலாம் என்றதும் இருவரும் வண்டியில் கிளம்பும் போதே ரத்தினத்தின் மொபைல் ஒலிக்க அழைப்பை ஏற்று காதிற்கு கொடுத்தான் ரத்தினம்.